என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல गिनती की पुस्तक 23वां अध्याय के 19-20 வசனத்தை வாசிப்பீர்களானால் 19 और 20 में इस प्रकार लिखा है, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, और न वह आदमी है कि अपनी इच्छा बदले। பிலேயாம் சொல்லுகிறார், ये बिलाम कहता है, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर आशीर्वाद देता है, நான் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப கூடாது, मैं उस आशीर्वाद को पलट नहीं सकता। கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், परमेश्वर ने आशीर्वाद दे चुका है, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், हमारा परमेश्वर आशीर्वाद देता है, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நான் திருப்ப கூடாது। उसकी आशीर्वाद को मैं पलट नहीं सकता। நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லுகிறேன்। इस घटना को आपको समझाने के लिए बता रही हूँ। மோவாப் என்கிற ஒரு மோவாபுக்கு ராஜாவாய் இருந்தார் பாலாக்கு। मोवाब देश का राजा था बालाक। மோவாப் ராஜா பாலாக்கு, मोवाब का राजा बालाक। இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார், इस्राएल लोगों के साथ परमेश्वर था। அதாவது ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்தார்। जो लोग परमेश्वर को स्वीकार लिया था उनके साथ परमेश्वर था। அவர்களோடு கர்த்தர் இருந்தபடினாலே उनके साथ परमेश्वर होने के कारण அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கட்டளையிட்டு கொண்டிருந்தார்। उनके जीवन में जय पर जय परमेश्वर दे रहा था। அப்ப இதை எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள்। ये सब लोगों ने देखा। இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அதை பார்க்கிறார்। यही मोवाब का राजा जो बालाक था उसने इसे देखा। அந்த பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது वो बालाक जब इस्राएल लोगों को देखा, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், उनके साथ परमेश्वर है, அவர்களோடு நாம் யுத்தத்துக்கு போனால் उनके विरोध यदि मैं युद्ध करने जाऊं, எந்த விதத்திலும் யுத்தத்திலே அவர்களை ஜெயிக்க முடியாது, किसी भी रीति से मैं उनसे जय नहीं पाऊंगा। அதனால நாம் அவர்களுக்கு ஜெயிக்கணும்। इसलिए मुझे किसी भी तरह से उनसे जीतना है। ஜனங்களை பார்க்கிறார், लोगों को देखा, ஜனங்கள் அவருடைய பார்வைக்கு திரளா இருக்கிறார்கள், लोग उनकी नजर में बहुत दिखाई देने लगे। இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் சொல்லுகிறார், मोवाब का राजा बालाक कहता है, இந்த தேவனுடைய பிள்ளைகள் ये परमेश्वर के लोग, அல்லது ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், परमेश्वर पर विश्वास रखे हुए लोग, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ये इजराइल लोग, வெட்டுக்கிளிகளை போல பரவி இருக்கிறார்கள், वे लोग टिटड़ियों के समान फैले हुए இந்த हैं। ஜனங்கள் பெருகி கொண்டே ये இருக்கிறார்கள்। लोग बढ़ते जा रहे हैं। ஒருவேளை இவர்கள் பெருகி यदा कदाचित ये बढ़कर நாளைக்கு நம்மோடு கூட யுத்தத்துக்கு வந்தால் कल के दिन यदि हमसे युद्ध करने आ जाए, நம்மையும் ஒரு அழித்து போடுவார்கள், हमें भी वो नष्ट कर देंगे। அவர்கள் மற்ற ராஜாக்களுக்கு செய்த காரியத்தில் எல்லாம் பாலாக் அறிந்திருக்கிறார்। बाकी राजाओं के साथ क्या क्या हुआ वो सब ये बालाक जानता था। அதனால பாலாக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று। इसलिए बालाक के अंदर बहुत बड़ा डर समा गया। பார்க்கிறார், उसने देखा இவர்களை எப்படியாவது ஜெயிக்கணும், किसी भी तरह से इन लोगों से जय पाना है, இவர்களை எப்படியாவது தோற்கடிக்கணும், किसी भी तरह से इन लोगों को हराना है। எந்த விதத்துல யுத்தம் பண்ணினாலும் தோற்கடிக்க முடியாது। कि कैसा भी युद्ध करे इन लोगों को हरा नहीं पाएंगे। இப்ப பாலாக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது, अब बालाक के अंदर एक विचार उठा, இந்த ஜனங்களை சபித்தால் यदि इन लोगों को श्राप दे दे, அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு போவார்கள், वे लोग श्रापित हो जाएंगे। அவர்கள் சபிக்கப்பட்ட பிறகு वे लोग श्रापित होने के बाद அவருடைய ஆசீர்வாதம் அவர்களை விட்டு எடுபட்டு போகும், उनका आशीर्वाद उनसे छीन लिया जाएगा। அவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போவார், उनके साथ जो परमेश्वर रहेगा वो हट जाएगा। அப்போ நம்ம ஈஸியா அவனை ஜெயித்தறலாம்। हम आसानी से उन पर जीत அப்ப पाएंगे। இஸ்ரவேல் ஜனங்கள், तब इजराइल लोग, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், इजराइल लोग बोलेगा तो कौन है? उद्धार पाए हुए लोग। இந்த தேவனுடைய பிள்ளைகளை தோற்கடிக்கும்படியாய் பிசாசு பல ரீதிகளில் கிரியை செய்கிறார்। इन लोगों को हराने के लिए शैतान कई प्रकार की उपाय ढूंढ रहा था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரையிலே உங்களை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது। जब तक परमेश्वर तुम्हारे साथ है आपको कोई हरा नहीं सकेगा। பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், बिलाम नामक एक भविष्यवक्ता था। அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, वो भविष्यवक्ता जो था वो इजराइल में सबसे बड़ा नबी था। அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், சபித்தால் சாபு। यदि वो आशीर्वाद दे तो आशीर्वाद लग जाता था और श्राप दे तो श्रापित लग जाता இந்த था। பாலாக் ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது, अब ये बालाक राजा के मन में एक विचार उठा, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தால் यदि इन इजराइल लोगों को श्राप दे दे, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி वे போவார்கள், लोग श्रापित हो जाएंगे அவர்களை நாம் ஈஸியாய் ஜெயித்து விடலாம்। और हम उनको आसानी से जीत पाएंगे। அப்படினால் ஒரு காரியம் செய்யணும், इसलिए एक काम करना है। பிலேயாம் தீர்க்கதரிசி வரவழைத்து बिलाम नबी को बुलाया, அந்த பிலேயாமை
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லணும். और बिलाम से कहना है कि इजराइल लोगों को श्राप दे दे। அவர்களை சபிப்பதற்கு அவனுக்கு கூலி பணம் கொடுக்க வேண்டும். उनको श्राप देने के लिए उनको कुछ प्रकार की तनख्वाह दे दे। நல்ல ஒரு ஆலோசனை. एक अच्छी सम्मति। இப்ப தன் மூப்பர்களை எல்லாம் அழைக்கிறான். अपनी सारे पुरखाओं को बुलाया। பிலேயாம் தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறான். बिलाम नबी के पास भेजा। பாலாக் ராஜா சொன்னார், बालाक राजा यदि कहे, நீர் வந்து बालाक राजा ने कहा है कि तुम आकर ராஜாவுக்காக राजा के लिए இந்த தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும். इन परमेश्वर के लोगों को श्राप दे। இந்த தேவனுடைய பிள்ளைகளை நீ சபிக்க வேண்டும். इन परमेश्वर के लोगों को श्राप दे। நீர் அப்படி சபித்தால் यदि तुम श्राप दोगे, உமக்கு வேண்டிய வெகுமானம் எல்லாவற்றையும் ராஜா உமக்கு தருவார். तुमको जो भी इनाम लगेगा सारा इनाम राजा आपको दे देगा। ராஜா உம்மை அதிகமாய் கனம் பண்ணுவார் राजा आपका आदर बहुत करेगा। என்று சொல்லி பாலாக் ராஜா பிலேயாம் இடத்திலே தன் மூப்பர்களை அனுப்பி வைக்கிறார். ऐसा कहते हुए बालाक राजा ने अपने पुरखों को बिलाम के पास भेजा। இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க யாராலும் முடியாது. इस्राएल लोगों को कोई भी श्राप नहीं दे सकेगा। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इस्राएल लोगों को आशीर्वाद देना ही परमेश्वर को प्रिय ஆண்டவருடைய है। பிள்ளைகள் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். आपको आशीर्वाद करना ही परमेश्वर को प्रिय இதை है। அறிந்த பிலேயாம் इसे जानकर बिलाम அந்த மூப்பர்களை பார்த்து சொன்னார், उन पुरखों से कहा, நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட ராத்தங்குங்கள். आज के दिन रात को मेरे साथ रह जाइए। நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், मैं परमेश्वर से पूछूंगा, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி சொல்லுகிறேன். वो जो कहेगा वो मैं करूंगा। கர்த்தர் பிலேயாமோடு வந்தார். परमेश्वर बिलाम से कहा, பிலேயாமை பார்த்து கேட்கிறார், बिलाम से पूछा, உன்னோடு கூட உன் வீட்டிலே தங்கி இருக்கிற இவர்கள் யார்? तेरे साथ तेरे घर में जो रह रहे हैं ये कौन है? பிலேயாம் சொல்லுகிறார், बिलाम कहता है, இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் ये मोवाब का राजा बालाक அவருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா என்னை அழைத்து அனுப்பி இருக்கிறார். मैं उसके लिए इजराइल लोगों को श्राप देने के लिए भिजवाया है। ஆனபடினாலே உம்மிடத்தில் கேட்க வந்தது. इसलिए आपसे पूछने आया हूँ। கர்த்தர் சொன்னார், यहोवा ने कहा, என் ஜனங்கள் मेरे लोग, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கவே சித்த வைத்திருக்கிறேன். मेरे लोगों को आशीर्वाद करना ही मुझे प्रिय நீ है। போய் என் ஜனங்களை நீ சபிக்க கூடாது. तू जाकर मेरे लोगों को श्राप नहीं நீ देना। போய் என் ஜனங்களை சபிக்க கூடாது. तू मेरे लोगों को श्राप नहीं देना। கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த மூப்பர்களை அனுப்பி வைக்கிறார். परमेश्वर ने जैसा कहा वैसे कहकर पुरखों को भेज दिया। நன்றாக கவனிக்கணும். अच्छी तरह से ध्यान दीजिए। இரண்டாவது முறை இந்த பாலாக் ராஜா மூப்பர்களை அனுப்பி வைக்கிறார். फिर से दोबारा ये बालाक राजा क्या कहता है? फिर से पुरखों को भेजता है। பிலேயாமுக்கு அதுல ஒரு ஆசை, बिलाम को थोड़ी सी इच्छा हुई, உண்மையான கீழ்ப்படுதல் இருக்குமேயானால் यदि सच्चा आज्ञाकारी हो, ஒரு முறை கர்த்தர் பேசும்போது அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவார்கள். एक बार जब परमेश्वर कह दे तो उसे वैसे ही मानेंगे। பிலேயாமுக்கு பாலாக் ராஜா கொடுக்கக்கூடிய வெகுமதியின் மீது ஆசை இருந்தபடினால் बिलाम को बालाक राजा के द्वारा मिलने वाली इनाम पर अभिलाषा होने के कारण இரண்டாவது முறையும் இந்த மூப்பர்கள் தன் வீட்டுக்கு வந்தபோது दोबारा जब उनके पुरखाए घर पर आए, அவர்களை தன் வீட்டில் தங்க வைத்து उनको फिर से अपने घर में बसाया। கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார். फिर से जाकर परमेश्वर से पूछता है। கர்த்தருக்கு கோபம் வந்தது. अब परमेश्वर को गुस्सा आ गया। கர்த்தருக்கு கோபம் வந்தது. परमेश्वर को गुस्सा आ गया, ஆண்டவர் அந்த கோபத்தை வெளியே காட்டல. लेकिन परमेश्वर ने गुस्सा बाहर नहीं दिखाया। ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு இந்த பாலாக்கின் மூப்பர்களோடு புறப்பட்டு போ. उसने परमेश्वर ने कहा कि तू निकल, इन बालाक के द्वारा भेजे गए पुरखों के संग जा। நீ போ, तू जा, ஆனாலும் நான் உனக்கு என்ன சொல்லுவேனோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும். फिर भी मैं जो तुझसे कहने को कहूंगा उसे ही तू अपने मुंह से कहना। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் आप लोग यदि परमेश्वर पर विश्वास करके परमेश्वर को मान लिए हो, எந்த பெரிய ராஜாவா இருந்தாலும் कितना भी बड़ा राजा क्यों न हो, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை சபிக்க முடியாது. आपको कोई भी श्राप नहीं दे सकेगा। எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் कितनी भी बड़ी नबी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க ஒருவராலும் முடியாது. परमेश्वर के लोगों को कोई श्राप नहीं दे सकेगा। ஒருவேளை உங்களை சபிக்க வேண்டும் என்று வந்தால் यदि आपको श्राप देने के लिए आए, அவர்கள் வாயை திறக்கும் போது वे जब मुंह खोलेंगे, அவர்கள் சாபமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் போது वो जब श्राप देने के लिए अपना मुंह खोलेंगे, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாற்றி के போடுவார். मुंह से निकलने वाली हर एक बातें आशीषों में बदल देगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். आप लोग को केवल परमेश्वर
परमेश्वर पर विश्वास करके मान लेना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவனுடையது पर में मनुष्य का मन का विचार उसी का है। மனசுல நினைக்கலாம், मन में भले सोचे, மனசுல பல காரியங்களை எண்ணலாம், मन में कई प्रकार की बातें सोच सकते हैं, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் लेकिन परमेश्वर कहता है ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் மனுஷனுடையது, किसी मनुष्य का मन का विचार उसी का होता है, ஆனால் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்। लेकिन जीभ से निकलने वाली बातें परमेश्वर के द्वारा निकलती நாவின் है, பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்। लेकिन जीभ का प्रति उत्तर परमेश्वर के द्वारा होती है। இருதயத்தின் எண்ணம் மனுஷனுடையது, मन का विचार मनुष्य का है, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்। लेकिन जीभ से निकलने वाले उत्तर परमेश्वर का है। பிலேயாம் ஜனங்களை சபிக்கும்படியாய் கடந்து போனான், बिलाम लोगों को श्राप देने के लिए निकला, ஆனால் சபிக்கும்படியாய் வாயை திறந்தபோது लेकिन जब श्राप देने के लिए मुंह खोला, அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடந்து வருகிறது। उसके मुंह से आशीष भरे शब्द निकली। கர்த்தர் ஒரு விசை சொன்னால் சொன்னது, एक बार जब परमेश्वर कह देता है तो वैसे ही करता ஆண்டவர் है। ஒரு விசை சொன்ன காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல। एक बार कही हुई बातों को फिर से सुधारता नहीं है। ஒரு முறை சொன்னார் என் ஜனங்களை சபிக்க நீ போகாதே, एक बार परमेश्वर ने कहा तू मेरे लोगों को श्राप नहीं देना। கர்த்தருடைய வார்த்தையை மீறி இரண்டாம் தடவை போகிறார்। परमेश्वर की बात को न मानते हुए दोबारा फिर से जाता है। ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார், परमेश्वर ने ही उसे अनुमति दिया। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है பிலேயாம் போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமில்லாதிருந்தபடியினால் बिलाम जिस रास्ते से जा रहा था वो परमेश्वर को प्रिय न होने के कारण அந்த பிலேயாமின் வழியிலே கர்த்தர் எதிராக குறுக்கிட்டு வந்தார், बिलाम के रास्ते को परमेश्वर ने रोक दिया। எதிரியாக புறப்பட்டு வந்தார்। वहां पर एक शत्रु बनकर उसे रोक दिया। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை சபிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் भले लोग आपको श्राप देना चाहे, ஒருவேளை உங்களை சபிப்பதற்காகவே கடந்து வந்தால் भले आपको श्राप देने के लिए ही निकल आए, சபிக்கிற மக்களுடைய வாயின் வார்த்தைகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்। श्राप देने वालों के लोगों के मुंह को परमेश्वर आशीर्वाद से भर देगा। ஒருவரை சபிப்பது மனுஷனுடைய காரியம் அல்ல, किसी को श्राप देना मनुष्य के हाथों में नहीं है, ஆண்டவர் இருக்கிறார்। परमेश्वर है। பழி வாங்குவது கர்த்தருக்குரியது, बदला लेना परमेश्वर का काम है, பதில் செய்வது கர்த்தருக்குரியது। प्रति उत्तर देना परमेश्वर का काम है। மனுஷன் எதையும் தீர்ப்பு செய்ய அதிகாரம் இல்லை। मनुष्य किसी का न्याय नहीं चुकाएगा। ஒரு மனுஷன் உங்களை சபிக்க வேண்டும் என்று வருவானானால் यदि कोई व्यक्ति आपको श्राप देने के लिए आता हो, அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதிருக்கிறபடியினால் वो परमेश्वर को प्रिय न होने के कारण எந்த மனுஷன் சபிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ जो व्यक्ति आपको श्राप देना चाहता है, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் எதிரியாய் கிரியை செய்கிறார்। उस व्यक्ति का शत्रु बनकर परमेश्वर कार्य करने लगता அவருடைய है। பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், आज के दिन भले कई लोग आपको डरा रहा हो, நான் சபித்து விடுவேன் என்று சொல்லலாம்। मैं तुझे श्राप दे दूंगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த மனுஷனுடைய சாபமும் உங்கள் மேல் வராது। परमेश्वर के लोग किसी भी व्यक्ति का श्राप तुम पर नहीं आएगा। எவர்கள் உங்களை சபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ जो लोग आपको श्राप देना चाहते हैं, அவர்களுக்கு எதிரியாய் கர்த்தர் செயல்படுகிறார்। उन लोगों का विरोधी बनकर परमेश्वर कार्य करता है। பிலேயாம் புறப்பட்டு கடந்து போகிறார், बिलाम निकल कर गया, போகிற வழியிலே रास्ते में வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं பிலேயாமின் பிரயாணம் கர்த்தருக்கு பிரியமில்லாதிருந்தபடியினால் बिलाम का सफर परमेश्वर को प्रिय न होने के कारण கர்த்தர் தம்முடைய தூதனை முன்னாக அனுப்பி परमेश्वर अपने स्वर्ग दूतों को आगे से भेजा, அவருடைய பாதையை தடுக்கிறார்। उनके रास्ते को रोक दिया। பிலேயாம் ஒரு கழுதையின் மேலே ஏறி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்। बिलाम एक गधे के ऊपर चढ़कर सफर कर रहा था। இந்த கழுதையின் மேல் ஏறி புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது इस गधे पर चढ़कर जब वो जा रहा था, பிரயாணத்தை தடுக்கும்படியாய் उसकी यात्रा को रोकने के लिए தேவதூதன் அவனுக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார்। स्वर्गदूत उसके सामने एक बड़े तलवार लिए खड़े रहा। கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பதை பார்ப்பதற்கு பிலேயாமின் கண்கள் குருடாய் இருக்கிறது। परमेश्वर के स्वर्गदूत जो तलवार लिए हुए खड़ा है उसे न देखते हुए बिलाम का आंखें अंधे हो गए। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே आज कई लोगों के जीवन में தேவனுடைய கிரியைகளை காண முடியாதபடிக்கு கண்கள் குருட்டாட்டம் பிடித்ததா இருக்கிறது। परमेश्वर की क्रिया को न देखते हुए कई लोगों की आंखें अंधे हो गए हैं। கர்த்தர் தங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறார்கள்। परमेश्वर मेरे जीवन में क्रिया कर रहा है इसे वो जानते नहीं है। கர்த்தருடைய தூதன் இந்த கழுதைக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு வந்து நின்றார்। स्वर्गदूत अपने हाथों में बड़े तलवार
तलवार लिए वहां पर खड़ा रहा। கழுத பாக்குது, गधा देखता है கர்த்தருடைய தூது परमेश्वर का दूत கையில பட்டயம், हाथ में बड़ा तलवार। கழுத பயந்தது, गधा डर गया, தான் போய் கொண்டிருந்த வழியை விட்டு விலகி अपने जो रास्ते से जा रहा था उस रास्ते से हटकर அது பக்கத்தில் இருந்த வயல்ல இறங்கிச்சு, बाजू में जो खेती था खेती के अंदर उतर गया। திரும்ப தேவதூதன் காணாமற் போயிட்டார்। फिर से स्वर्गदूत चला गया। பிலேயாம் இந்த கழுதையை தன் வழியாய் ஓட்டி கொண்டு போயிருக்கும் போது बिलाम जब उस गधे को अपने रास्ते में चला रहा था, இரண்டாவது முறை கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார்। दोबारा फिर से स्वर्गदूत आकर खड़ा रह गया। இரண்டாவது முறை கர்த்தருடைய தூதன் எதிராய் வந்து நிற்கிறார்। दोबारा फिर से स्वर्गदूत सामने आकर खड़ा हो गया। இப்பொழுது இந்த கழுதை अब ये गधा அவர் ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவாய் போய் கொண்டிருக்கிறது। एक अंगूर की वाटिका की ओर से जा रहा था। கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டபோது जब गधे ने स्वर्गदूत को देखा, அது சுவர் ஓரமாய் நெருங்கி போனது। वो दीवार की ओर घिसने लगा। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, பிலேயாம் ஏறி சென்ற கழுதை ஒரு பக்கமாய் சரிந்து போன போது बिलाम जिस गधे पर बैठा हुआ था वो गधा जब एक तरफ से सरकने लगा, பிலேயாமின் கால்கள் அந்த சுவரிலே உரசிட்டு என்று வாசிக்கிறோம்। बिलाम का पैर भी उस दीवार से घिस गए। சபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத श्राप காரியம்। देना परमेश्वर को प्रिय नहीं है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर कहता है, நீங்கள் யாரையும் சபிக்காதீர்கள், आप लोग भी किसी को श्राप नहीं देना, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள்। आप लोग सभी को आशीष देना। நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப வரும்। आप जब दूसरे को आशीष दोगे तो वही आशीर्वाद आप पर लगेगी। யாரும் யாரையும் சபிக்காதீர்கள், कोई भी किसी को श्राप नहीं देना। சாபமான வார்த்தைகள் வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது। आपके मुंह से कभी श्राप भरी बातें न निकले। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், एक बात ध्यान दीजिए, யாராயிலும் உங்களை சபித்தால், यदि कोई भी आपको श्राप दे, யாராயிலும் உங்களை சபிக்க வந்தால், यदि कोई आपको श्राप देने के लिए தேவனுடைய आए, பிள்ளைகள் தைரியமாயிருங்கள்। बड़े मन घियाव बांध कर रहे யார் हैं। சபிக்க வருகிறார்களோ जो कोई आपको श्राप देने को आता है, அவர்களுக்கு எதிராய் கர்த்தர் செயல்படுவார்। उनका विरोधी बनकर परमेश्वर कार्य அவர்களுக்கு करता எதிராய் है। கர்த்தர் கிரியை செய்வார்। उनका विरोधी बनकर परमेश्वर कार्य करता है। பிலேயாமின் கால்கள் சுவரிலே உரசிட்டு, बिलाम का पैर जो दीवार में घिस गया, பிலேயாம் இன்னும் அறியவில்லை, अब तक बिलाम नहीं जाना எதனால எனக்கு இந்த சந்தர்ப்பம் நேரிடுகிறது। मेरे साथ ऐसा क्यों हो रहा அவன் है। தொடர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்। फिर से आगे बढ़ रहा है। அவன் ஒரு அழியாய் வரும்போது अब जब वो एक रास्ते से आ रहा था, வலதுபுறமும் சாய முடியாது, இடதுபுறமும் விலக முடியாது, दाएं और भी नहीं मुड़ सका, बाएं और भी मुड़ न सका। அப்படி ஒரு நெருக்கமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்। वैसे एक सकरा मार्ग से जा रहा था। கர்த்தருடைய தூதன் மறுபடியும் அங்கு வந்து நிற்கிறார்। फिर से स्वर्गदूत आकर वहां खड़ा हो गया। பிலேயாம் கண்ணு திறக்கல, बिलाम की आंखें खुली नहीं। கழுத பாக்குது, गधा ने देखा, கர்த்தருடைய தூதன் முன்ன வந்து நிற்கிறார்। पर में यहोवा का दूत आकर खड़ा है। கழுத இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, गधा यहाँ भी जा नहीं पाया, वहां भी जा नहीं पाया, அப்படியே கீழே விழுந்து படுத்துட்டு वैसे ही नीचे बैठ गया। பிலேயாமுக்கு கோபம் வருகிறது। बिलाम को बहुत गुस्सा आया, கழுதை இப்படி அடிக்கிறார், गधे को पकड़कर मारने लगा। கழுதை இப்படி அடிக்கிறார்। गधे को पकड़कर मारने लगा। கழுதை கேக்குது, गधा मुंह खोलकर बात करने நீர் लगा, என்னை கை கொண்ட நாள் முதல், जिस दिन से तुम मुझे चला रहे हो, நீர் என் மேல் சவாரி செய்த நாள் முதல், जिस दिन से तुम मुझ पर सफर कर रहे हो, இது நாள் வரைக்கும் अभी तक நான் உமக்கு இப்படி செய்தது உண்டா? क्या मैंने कभी तुमसे ऐसा किया है? இப்ப ஏன் என்ன அடிக்கிறீ? क्यों मुझे मार रहे हो? ஏன் என்ன அடிக்கிறீ? क्यों मुझे मार रहे हो? கழுதை பேசுது। गधा बात करने लगा। தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீர்கள், परमेश्वर के लोग चिंता मत कीजिए, உங்களை சபிக்க யாராலையும் முடியாது। आपको कोई भी श्राप नहीं दे सकेगा। ஒருவேளை நினைக்கலாம், यदा कदाचित सोच सके, அவர்கள் போட்ட சாபம் நமக்கு இப்படி ஆகிவிட்டது, उनका श्राप मेरे साथ ऐसा हो रहा है क्या? இவர்கள் போட்ட சாபம் இப்படி ஆகிவிட்டது। क्या इनका श्राप मेरे जीवन में कार्य कर रहा யாருடைய है? சாபமும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அணுகவே அணுகாது। किसी का भी श्राप किसी भी मनुष्य के जीवन में क्रिया नहीं करेगा। எவர்கள் உங்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, जो कोई आपको श्राप देना चाहता है, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிரியாய் செயல்படுவார்। उन्हीं के जीवन में परमेश्वर विरोधी बनकर कार्य करेगा। கர்த்தர் எதிரியாய் கிரியை செய்யும் போது जब परमेश्वर किसी का विरोधी बन जाता है, தேவனுடைய பிள்ளைகள் யாரும் கை கொடுக்க முடியாது। कोई भी उनका सहायता नहीं कर सकेगा। தைரியமாயிருங்க, धियाव बांधो, எந்த சாபமும் தேவனுடைய பிள்ளைகள் அணுகாது। कोई भी श्राप परमेश्वर के लोगों के जीवन में नहीं आएगा। காரணம் என்னவென்றால், कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்। आप लोग परमेश्वर के द्वारा आशीष पाए हुए लोग கர்த்தர் உங்களை हैं। ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார்। आपको केवल परमेश्वर आशीष करना ही चाहता है। கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார்।
திறந்தார். बिलाम की आंखें खुल गई. பிலேயாமுடைய கண்களை திறந்தார். परमेश्वर ने बिलाम की आंखें को खोल दिया. உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்பதை பிலேயாம் காண்கிறார். निकाली हुई एक बड़े छुरी के साथ तलवार के साथ खड़े हुए स्वर्गदूत को देखा. கர்த்தருடைய தூதன் சொன்னார், स्वर्गदूत ने कहा, உன் பிரயாணம் கர்த்தருக்கு பிரியமில்லாதிருந்தபடினாலே तेरी यात्रा परमेश्वर को प्रिय न होने के कारण நான் உனக்கு எதிரியாய் புறப்பட்டு வந்தேன். मैं तेरा विरोधी बनकर आकर खड़ा நான் हूँ. உனக்கு எதிரியாய் புறப்பட்டு मैं வந்தேன். तेरा विरोधी बनकर आकर खड़ा हूँ. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. எவர்களை யார் சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ जिनको लोग श्राप देना चाहते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் கிரியை செய்யாதிருங்கள். उनके विरोध कभी कार्य न करो. கர்த்தருடைய கரத்தில் சொல்லிவிடுங்க. परमेश्वर के पास कह दो. எவர்கள் மற்றவர்களை சபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, जो कोई दूसरे को श्राप देना चाहते हैं, எவர்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்த்து வயிறெறிகிறார்களோ, जो कोई दूसरे के आशीर्वाद को देखकर जलते हैं, அவர்களுக்கு எதிரியாய் கர்த்தர் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். उनका विरोधी बनकर परमेश्वर कार्य करेगा, इसे भूल न जाना. யாரையும் சபிக்காதீர்கள். किसी को श्राप नहीं देना. தேவனுடைய பிள்ளைகள் கூடுமான வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். आज ज्यादा से ज्यादा सबको आशीर्वाद देते रहना. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको भी आशीष करेगा. கர்த்தர் பொய் சொல்கிறது மனுஷன் அல்ல. हमारा पर ईश्वर कोई मनुष्य नहीं कि झूठ बोले. கர்த்தர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. हमारा परमेश्वर कोई मनुष्य नहीं कि झूठ बोले. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தைகளை இரண்டாம் விசை பார்த்து திருப்ப மாட்டார். हमारा परमेश्वर एक बार जो कहा हुआ बातों को फिर से सुधारता नहीं है. அவர் சொன்னால் சொன்னது. एक बार कह दे तो वो पूरा करेगा. பிலேயாமை பார்த்து சொன்னார், बिलाम से कहा, நீ ஜனங்களை சபிக்க போகாத. तू लोगों को श्राप देने मत जा. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் இரண்டாவது விசை போய் கேட்டான். लेकिन बिलाम ने परमेश्वर की बात नहीं माना. फिर से दोबारा जाकर परमेश्वर से கர்த்தர் पूछा. சொன்னார், நீ போ. फिर परमेश्वर ने बोला जा, ஆனா நான் சொல்லுகிறத மட்டும் தான் அங்க சொல்லணும். लेकिन मैं जो तुझे कहने को बोलूंगा उसे ही बोलना. புறப்பட்டு வந்தா निकल कर गया. பாலாக் ராஜா பார்க்கிறார். बालाक राजा ने देखा, அவன் தூரமாய் வரும்போதே वो दूरी से आते समय ரொம்ப சந்தோஷமாய் போய் வரவேற்கிறார். बड़े आनंदित होकर उसका स्वागत किया. அவன் வந்த உடனே जैसे ही वो आया, அவருக்கு நல்ல விருந்து கொடுக்கிறார். उसको अच्छा खाना दिया, நல்ல ஆடு அடித்து சாப்பாடு கொடுக்கிறார். अच्छा तंदुरुस्त भोजन दिया. அன்றைக்கு ஒரு வீட்ல தங்க வைக்கிறார். उनको उसको उस दिन अपने घर में बिठाया. அடுத்த நாள் காலையில எழும்பி दूसरे दिन सुबह उठकर பிலேயாமை கூப்பிடுகிறார். बिलाम को बुलाया, வாரு, आओ, நீர் எனக்காக ஜனங்களை சபிக்க வேண்டி, मेरे लिए लोगों को श्राप दो. எனக்காக ஜனங்களை நீ சபிக்க வேண்டி. मेरे लिए लोगों को श्राप दो. பிலேயாமை கூட்டிக் கொண்டு बिलाम को लेकर பாகாலின் மேடு என்று அழைக்கப்படுகிற அந்த மேட்டுக்கு கடந்து போகிறார். बाल का नामक एक वेदी के ऊपर चढ़ाया. பாகாலின் மேட்டுக்கு கடந்து போகிறார். बाल के चढ़ाई पर ले चला. ஜனங்களை சபிப்பதற்காக இந்த ராஜா தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு பாகால் மேடுக்கு கடந்து போகிறார். लोगों को श्राप देने के लिए ये राजा जो है बिलाम को ले जाकर बाल की चढ़ाई पर ले गया. பிலேயாம் சொல்லுகிறார், बिलाम कहता है, சர்வாங்க தகன பலிகளை நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டி, तुम सर्व अंग का बलि चढ़ाइए. 7 பலிபீடங்களை கட்டி 7 वेदी बना, 7 காளைகளை கொண்டு வா, 7 बछड़ा लेकर आ, 7 ஆட்டுக்கடாவை கொண்டு வா, 7 मेढ़ा चढ़ा. இவைகள் எல்லாம் பலி செலுத்த வேண்டி. ये सब बलिदान करना है. பாகாலின் மேட்ல ஏறி बाल की चढ़ाई पर चढ़कर அங்கே 7 பலிபீடங்களை கட்டி वहां पर 7 वेदियां बनवाकर 7 காளைகளை செலுத்தி 7 बछड़ा चढ़ाकर 7 ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி 7 मेढ़ा को चढ़ाकर இப்பொழுது ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து अब கொண்டிருக்கிறார்கள். लोगों को श्राप देने के लिए इंतजार कर रहे हैं. பாலாக்கு பிலேயாமின் வாயை பார்த்துட்டே இருக்கிறாரு. बालाक बिलाम का मुंह की ओर देख रहा था. என்னடா சபிப்பா? क्या कहेगा, என்ன வார்த்தை வரு? क्या बोलेगा? இவர் சபித்தால் சாவு. यदि ये श्राप दे तो श्राप, ஜனங்கள் சபிக்கப்பட்டு போவார்களானா? लोग श्रापित हो जाएंगे तो நான் இந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து விடுவேன். मैं इन लोगों को आसानी से युद्ध करके हरा दूंगा. பிலேயாமின் வாயை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான் பாலாக். ये बालाक बिलाम की मुंह की तरफ ध्यान से देख रहा था. பிலேயாம் சொல்லுகிறார், बिलाम ने कहा, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? जिस व्यक्ति को परमेश्वर श्राप न देता उस व्यक्ति को मैं कैसे श्राप दूंगा? கர்த்தர் வெறுக்காத ஒரு மனுஷனை நான் வெறுப்பது எப்படி? जिस व्यक्ति को परमेश्वर घृणा न करता उस व्यक्ति को मैं कैसा घृणा करूं? நான் என் ஜனங்களை கண்மலையின் உச்சியில் இருந்து பார்க்கிறேன். मैं अपने लोगों को चट्टान की चोटी से देख रहा என் हूँ. ஜனங்களை நான் குன்றுகளின் மேல் இருந்து பார்க்கிறேன். मेरे लोगों को
पहाड़ पर से देख रहा हूँ। யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? कौन है जो याकूब के धूल को गिन सके? இந்த வார்த்தையை சொல்லுகிற ये शब्द कहता है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கன்மலையின் உச்சியில் இருந்து பார்க்கிறார். परमेश्वर आपको पर्वत की चोटी से देख रहा है, குன்றுகளின் மேல் இருந்து பார்க்கிறார். आपको गुफाओं में बैठकर देख रहा है। பிலேயாமின் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது. यही बिलाम की मुंह से बातें निकली। தேவன் சபிக்காத ஜனங்களை நான் எப்படி சபிப்பேன்? जिन लोगों को परमेश्वर श्राप न दे उन लोगों को मैं कैसे श्राप दूं? தேவன் வெறுக்காத ஜனங்களை நான் எப்படி வெறுப்பேன்? जिन लोगों से परमेश्वर घृणा न करे वैसे लोगों से मैं कैसे घृणा करूं? கன்மலையின் உச்சியில் இருந்து கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर पहाड़ की चोटी से देख रहा है, மலைகளின் குன்றுகளில் இருந்து கர்த்தரை பார்க்கிறார். पहाड़ और गुफाओं से देख रहा है। அவர்களுடைய சந்ததியை எண்ண முடியாததா இருக்கிறது. उन लोगों की संतान को कोई गिन नहीं सकेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आपको आशीर्वाद करता है। எந்த மனுஷனுடைய சாபமும் உன்மேல் வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். कोई भी व्यक्ति का श्राप आप पर न आते हुए परमेश्वर रोक देगा। கர்த்தர் உன்னை சபிக்காது இருக்கும்படி இருக்கும்போது, जब परमेश्वर तुझे श्राप नहीं देता, கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூளாது இருக்கும்போது, जब तक परमेश्वर का क्रोध तुझ पर नहीं आता, கர்த்தர் உன்னை வெறுக்காது இருக்கும் வரையிலேயே जब तक परमेश्वर तुम्हारी घृणा नहीं करता, எந்த மனுஷனும் உன்னை சபிக்க முடியாது. कोई भी व्यक्ति तुमको श्राप नहीं दे सकेगा। எந்த மனுஷனும் உன்னை வெறுத்து ஒதுக்க முடியாது. कोई भी व्यक्ति तुम्हारा घृणा नहीं कर सकेगा। காரணம் என்ன? कारण क्या நீ है? தேவனுடைய பிள்ளை. तुम परमेश्वर के बच्चे हो, நீ தேவனுடைய பிள்ளை. तुम परमेश्वर के संतान हो। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். परमेश्वर ने वादा किया, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கு. तेरे संतान जो है समुद्र के किनकों के समान உன் रहेगा। சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கு. तेरे संतान आकाश के तारागण के समान உன் रहेगा। சந்ததியை எண்ணவே முடியாது. तेरे पीढ़ियों को कोई गिन नहीं सकेगा। கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். यही परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा। இந்த வாக்குத்தத்தத்தை அழிக்கும்படியாய் பாலாக் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். इस प्रतिज्ञा को नष्ट करने के लिए बालाक राजा क्रिया कर रहा था। யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? कौन है जो याकूब के धूल को गिन सके? தேவன் சபிக்காத மனுஷனை நான் சபிக்க மாட்டேன். जिस व्यक्ति को परमेश्वर श्राप नहीं देता उस व्यक्ति को मैं श्राप नहीं दूंगा। பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வருது. बालाक को बहुत गुस्सा आया। அவனுக்கு கோபம் வந்தபோது वो गुस्से में आकर நான் இந்த ஜனங்களை சபிக்க வரவழைத்தேன். बिलाम से कहा, मैंने तो तुझे लोगों को श्राप देने के लिए बुलाया था, நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். लेकिन तुम तो इन लोगों को आशीष दे रहे हो। பிலேயாம் சொன்னா, बिलाम ने कहा, நான் புறப்பட்டு வரும்போதே சொன்னேன், मैं निकल कर आते समय ही कहा था நான் வருகிறேன். मैं आऊंगा, ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதைத்தான் செய்வேன். लेकिन परमेश्वर जो कहने को कहेगा वही मैं कहूंगा। இதோ நான் ஜனங்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். मैं लोगों को आशीष पाने का आज्ञा पाया हूँ, நான் அதை திருப்ப கூடாது. मैं उसे पलट नहीं सकूंगा। கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर अपनी प्रजा को आशीष करना चाहता है, நான் அதை திருப்ப கூடாது. मैं उसे पलट नहीं सकूंगा। கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर आशीर्वाद करता है। ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर आपको आशीर्वाद करता है। கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் பொய் சொல்ல மாட்டார். परमेश्वर कभी झूठ नहीं बोलता। கர்த்தர் பொய் சொல்லாத தெய்வம். हमारा ईश्वर कभी झूठ नहीं बोलता। பாலாக் பார்க்கிறான். बालाक ने देखा, பாகாலின் மேடுல போய் ஜனங்களை பார்த்தா, बाल की वेदियों की चढ़ाई पर देखा, சபிக்கல ஆசீர்வதிச்சிட்டாரு. श्राप नहीं दिया बल्कि आशीष அதனால दे दिया। பிலேயாமை इसलिए பார்த்து சொல்லுகிறான், बिलाम से कहा, ரெண்டாவது ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். दोबारा मैं तुझे दूसरे जगह पर ले जाता हूँ, அங்க இருந்து ஜனங்களை எனக்காக சபிக்க வேண்டும். वहां खड़े रहकर तू लोगों को श्राप दे। பிலேயாமை அழைத்து கொண்டு பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறுகிறார். बिलाम को ले जाकर बिस्का के ऊंचे पर्वत पर ले गया, பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறுகிறார். बिस्का के सिरे पर ले गया। அங்கே ஒரு 7 பலிபீடத்தை கட்டுகிறார். वहां पर एक 7 वेदी बनाया, 7 காளைகளை பலி செலுத்துகிறார். 7 बछड़े को बलि चढ़ाया, 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்துகிறார். 7 मेढ़ों का बलि चढ़ाया। எல்லாவற்றையும் செய்துவிட்டு सब कुछ करने के बाद நீ எனக்காக ஜனங்களை சபிக்க तू வேண்டும். मेरे लिए लोगों को श्राप दे, நீ எனக்காக ஜனங்களை சபிக்க तू வேண்டும். मेरे लिए लोगों को श्राप दे। பிலேயாம் கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார். बिलाम परमेश्वर से पूछा, கர்த்தர் பிலேயாமை சந்திக்கிறார். परमेश्वर बिलाम से मिला, அவன் ஜனங்களை சபிக்க போகிறான். जो तो परमेश्वर लोगों को श्राप देने जाता है। ஆனால் இந்த பிலேயாம் சபிக்கும்படி வாய் திறக்கும்போது ये बिलाम जब श्राप देने के लिए अपना मुंह खोला, கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर लोगों को आशीष देना चाहता அவர் है। பொய் சொல்ல மனிதன் அல்ல. वो झूठ बोलने के लिए कोई मनुष्य नहीं அவர் है, மனமாற மனுபுத்திரன் அல்ல. और
बदलने के लिए कोई आदमी नहीं அவர் है சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. और वो कोई ऐसा परमेश्वर नहीं जो कहने पर कभी बदलता है வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. और वो वचन देकर वो उसे पूरा न करने वाला परमेश्वर नहीं அவர் है ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். वो लोगों को आशीर्वाद देता है அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். वो लोगों को आशीर्वाद देता है காரணம் कारण क्या है அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். उनको परमेश्वर मिस्र देश में से निकाल लाया है எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். मिस्र देश से निकाल लाया தேவனுடைய है பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வேண்டுமானால் यदि परमेश्वर तुझे आशीर्वाद करना है तो நீ எகிப்திலிருந்து புறப்பட வேண்டி. तू मिस्र देश से निकलना है கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் परमेश्वर का प्रतिज्ञा वचन तुम्हारे जीवन में पूरा होना है तो நீ எகிப்திலிருந்து புறப்பட வேண்டி. तुम्हें मिस्र से बाहर निकलना है எகிப்து என்றால் என்ன? मिस्र देश का मतलब क्या है தேவனுடைய பிள்ளை நீ பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டி. पाप से मन फिराना है உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டி. तुम्हारे दासित्वपन से बाहर निकलना எந்த है காரியத்தை கர்த்தர் உனக்கு பாவம் என்று உணர்த்துகிறாரோ जो बातें परमेश्वर आपसे पाप कहता है எந்த காரியத்திலே நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயோ जिन बातों के तुम दासीन हो गए हो அதிலிருந்து நீ வெளியே வரணும். उनमें से तुम बाहर निकलो அதிலிருந்து நீ வெளியே வந்தால் उनमें से जब तुम बाहर निकलोगे கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर तुमको आशीष देगा அவர் பொய் சொல்ல वो மாட்டார். कभी झूठ नहीं बोलता கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय तुमको आशीष देगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். आज कितने लोग कितने प्रकार के पाप के दासीन हो गए हैं 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன் 6 फुट के लंबा मनुष्य 6 அங்குல சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். 6 उंगलियों की इंच की सिगरेट का दासीन बन जाता है 6 அங்குல சிகரெட் ये जो 6 इंच का जो सिगरेट ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. किसी एक व्यक्ति को दासीन बना देता है அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்க. दासित्व से बाहर निकलिए பாவத்திலிருந்து வெளியே வாருங்க. पाप से बाहर निकलिए பாவம் என்று கர்த்தர் உங்களுக்கு எவைகளை உணர்த்துகிறாரோ जिन बातों को परमेश्वर आपसे पाप कहता है அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்க. उनमें से बाहर निकलो கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். परमेश्वर लोगों को आशीर्वाद करना चाहता है எதற்காக? इसलिए கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். इसलिए कि परमेश्वर उनको मिस्र देश से बाहर लाया था கர்த்தர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே தூக்கி எடுத்தார். दासित्वपन से बाहर लाया था அவர்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். उनको पाप से बाहर निकल लाया था பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எவர்களோ पाप से छुटकारा पाया हुआ जीवन जो भी बिताते हैं அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறப்பட்ட ஜனங்கள் எவர்களோ जो कोई दासित्वपन से बाहर निकल चुके हैं அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उन्हीं को परमेश्वर आशीर्वाद देता है ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया கர்த்தர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். परमेश्वर मेरे लिए अच्छा प्रतिज्ञा वचन दिया है நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष दूंगा இந்த வார்த்தை நிறைவேற்றுவேன். ये वचन मैं पूरा करूंगा நான் பொய் சொல்ல மாட்டேன். मैं झूठ नहीं बोलूंगा நான் சொன்ன வார்த்தை मैं நிறைவேற்றுவேன். जो कहूंगा उसे पूरा करूंगा சந்தோஷமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று திருப்திப்படக்கூடாது. बड़े आनंद नहीं होना है कि मेरा परमेश्वर झूठ नहीं बोलता मुझे जरूर आशीर्वाद देगा தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரணும். परमेश्वर के लोग पहले मिस्र देश से बाहर निकले பாவத்திலிருந்து வெளியே வரணும். पाप से बाहर निकलिए அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். दासित्वपन से बाहर निकलिए எந்த பாவ பழக்கம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ जो पाप की आदतें आपको दासीन बना रखा है அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை उन ஆசீர்வதிப்பார். दासित्वपन से बाहर निकलते समय परमेश्वर आपको आशीष करेगा ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் பொய்யுரையாத தெய்வம் உங்களை நிச்சயமாய் जो ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने आपको आशीर्वाद देने का वादा किया है वो कभी झूठ नहीं बोलता निश्चय आशीष करेगा நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்தால் आप लोग यदि पाप से बाहर निकलोगे கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார் இவர்கள் என் பிள்ளைகள். परमेश्वर आपको देखकर कहेगा ये मेरे बच्चे இவர்கள் हैं என் பிள்ளைகள். ये मेरे बच्चे हैं கர்த்தர் பிலேயாமோடு சொல்லுகிறார் परमेश्वर ने बिलाम से कहा நான் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண மாட்டேன். मैं कभी याकूब में अधर्म को नहीं देखूंगा நான் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். मैं इजराइल में कभी दोष नहीं लगाऊंगा என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறேன். मेरे लोगों को मैं आशीर्वाद ही करना चाहता हूँ ஆனபடியால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். इसलिए मैं उन लोगों को आशीर्वाद करूंगा தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यदि आप परमेश्वर की प्रजा बने रहोगे तो परमेश्वर आपको आशीष करेगा அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்க वो மாட்டார். याकूब में कभी अधर्म को नहीं देखता நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் यदि आप परमेश्वर की प्रजा हो கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே குற்றத்தை கண்டுபிடித்து பெரிதாய்
பெரிதாக்க மாட்டார். परमेश्वर आपके जीवन में किसी छोटी सी बात पर दोष लगाकर बड़ा नहीं करेगा. உங்கள் வாழ்க்கையிலே அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்க மாட்டார். आपके जीवन के अधर्म को नहीं देखेगा. உங்கள் வாழ்க்கையிலே அக்கிரமம் இருந்தாலும், आपके जीवन में भले ही अधर्म हो, உங்கள் வாழ்க்கையிலே குற்றம் இருந்தாலும், आपके जीवन में भले ही दोष हो, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும்போது आप जब परमेश्वर की ओर फिरते அந்த हैं, அக்கிரமங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அப்புறப்படுத்துகிறார். सारे अधर्म और दोष को परमेश्वर क्षमा करके दूर कर देता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम बच्चों को जन्मा के पालते हैं. பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது விவரம் தெரியாது. जब बच्चे छोटे होते हैं तब वो कुछ समझते नहीं हैं. அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து வைத்திருக்கும் போது वो बच्चे को जब अपने हाथ में उठाते हैं, அந்த சின்ன பிள்ளை அறியாமலேயே நம்ம கையில அசிங்கம் பண்ணி வைத்திருது. वो बच्चा जो अनजान में ही हमारे हाथों में कोई गंदगी कर देते हैं. பிள்ளை நம்ம கையில அசிங்கம் பண்ணி வச்சிட்டுங்கிற காரணத்தினால बच्चा हमारे हाथ में गंदा कर दिया बोलकर பிள்ளையை தூக்கி யாரும் தூர போட மாட்டாங்க. कोई भी अपने बच्चे को फेंक नहीं देगा. பிள்ளை கையில அசிங்கம் பண்ணி வைத்துட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால बच्चा हाथ में गंदगी फैला दिया बोलकर கையை வெட்டி யாரும் தூர போட மாட்டாங்க. कोई अपना हाथ को काट कर फेंक नहीं देगा. அசிங்கம் பண்ணது யாரு? किसने गंदगी किया? நம்ம பிள்ளை. हमारा बच्चा नहीं किया. மடியில அசிங்கம் பண்ணி வச்சிட்டு गोदी में गंदगी कर दिया. பிள்ளை தூக்கி தூரையா போட போறோம். बच्चे को क्या उठाकर फेंक दोगे? அது அசிங்கம் பட்டு நம்ம கையை வெட்டி தூரையா போட போறோம். या गंदा कर दिया बोलकर हाथ उठाकर काट कर फेंक दोगे? நம்ம பிள்ளை. क्योंकि वो हमारा बच्चा है. அதனால ஆண்டவர் சொன்னார், इसके लिए परमेश्वर ने भी कहा, இவர்கள் என் பிள்ளைகள், ये मेरे बच्चे हैं. இவர்களிடத்தில் நான் அக்கிரமத்தை பார்க்க மாட்டேன். इनके ऊपर मैं कभी अधर्म नहीं देखूंगा. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், ये मेरे बच्चे हैं. இவர்களிடத்தில் நான் குற்றத்தை பார்க்க மாட்டேன். इनके उन पर मैं कोई दोष नहीं देखूंगा. இவர்களை ஆசீர்வதிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். इनको मैं आशीर्वाद करना चाहता हूँ. இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். इनको मैं आशीष करूंगा. பாலாக் பார்க்கிறார், बालाक ने देखा, பிலேயாம் பார்த்து சொல்லுகிறார், बिलाम से कहता है, நான் இந்த ஜனங்களை எனக்காக சபிக்க உம்மை அழைத்து கொண்டு வந்தேன். मैं तो इन लोगों को श्राप देने के लिए तुमको बुलाया था, நீரோ மறுபடியும் மறுபடியும் இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். लेकिन तुम तो फिर से आशीर्वाद दे रहे हो. அதனால நீர் ஆசீர்வதிக்கவும் வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம். इसलिए तुम आशीर्वाद भी नहीं देना, श्राप भी नहीं देना. இன்னும் ஒரே ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். और एक जगह पर मैं तुमको ले जाऊंगा. அங்கே இருந்து எனக்காக இந்த ஜனங்களை நீர் சபிக்க வேண்டும். वहां पर खड़े तुम इन लोगों को श्राप देना. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते இந்த हैं, பாலாக் ராஜா ये पालाक राजा பிலேயாமை அழைத்து கொண்டு बिलाम को ले जाकर பேயோரின் கொடுமுடியிலே போய் ஏறுகிறார். पेयोर की ऊंचाई पर ले गया. அந்த பேயோரின் கொடுமுடி उस पेयोर की सिरों पर முதல்ல பாகாலின் கொடுமுடிக்கு போனார். पहले तो बाल की सिरे पर गया, இரண்டாவது பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினார். दोबारा बिस्का की सिरे पर गया, மூன்றாவது பேயோரின் கொடுமுடியிலே ஏறுகிறார். तीसरा बेयोर की सिरे पर चढ़ता நீங்க है. மேல நின்னு பார்க்கறார். ऊपर से खड़े रहकर देखता है, அவர் சொல்லுகிறார், कहता நீ है, மக்களை முன்னாடி பார்க்க வேண்டாம், तुम लोगों को सामने से मत देखना, மேல இருந்து ஜனங்களுடைய பின்னாடி பாரு. तुम ऊपर से खड़े रहकर पीछे की तरफ देख. நீர் எனக்காக ஜனங்களை சபிக்க வேண்டும். तुम मेरे लिए लोगों पर श्राप दे. மேல நின்னு ஜனங்களை பார்க்கிறார். लोगों को ऊपर खड़े रहकर लोगों को ஜனங்களை देखा. பார்க்கும்போது लोगों को देखते समय அவர்கள் கோத்திரம் கோத்திரமாய் வரிசையாய் கூடாரம் போட்டிருக்கிறார்கள். वे लोग गोत्र गोत्र से वहां पर तंबू बनाकर रखे थे. அவர்கள் கோத்திரம் கோத்திரமாய் வரிசையாய் குடியிருக்கிறார்கள். वे लोग गोत्र से वहां पर रहते थे. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். याकूब के 12 बच्चे, 12 பிள்ளைகளும் கோத்திரமாய் வரிசையாய் இருக்கிறார்கள். 12 बच्चे भी वहां पर गोत्र में रहते थे. அதை பார்த்தபோது அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம். उसे देखते समय उसके मन में बड़ा आनंद हुआ. தேவனுடைய ஆவி இந்த பிலேயாமுக்குள்ள இறங்கினது. पवित्र परमेश्वर की आत्मा इस बिलाम पर उतर आया. தேவ ஆவி பிலேயாமுக்குள்ள இறங்கின போது जब परमेश्वर की आत्मा इस बिलाम पर उतर आया, பிலேயாம் சந்தோஷமாய் சொல்லுகிறார், बिलाम बड़े आनंद से कहता है, யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ये याकूब तेरे डेरे क्या ही मनोहर है. இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது. ये इज़राइल तेरे वासस्थान क्या ही सुंदर உன் है. கூடாரம் உன் வாசஸ்தலமும் அழகாய் இருக்கிறது. तेरे डेरे और तेरे निवास स्थान क्या ही मनभावने உன் हैं. கூடாரம் உன் வாசஸ்தலம் तेरे डेरे और तेरे निवास स्थान பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறது. फैलने वाले
नदी के तट के समान ஒரு है। பெரிய சந்தோஷம். बड़ा आनंद எதனால? किस लिए? அவங்க வரிசையா கோத்திரம் கோத்திரமாய் கூடாரம் போட்டிருக்கிறார்கள். इसलिए कि वे लोग गोत्र गोत्र के अनुसार बसे हुए थे। தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு என்கிற தேவ மனுஷன் இருந்தார். यूसुफ नाम का एक व्यक्ति था। 17வது வயதில் அவனை விற்று போட்டார்கள். 17वां उम्र में उसे बेच दिए थे। பார்வோனின் அரண்மனையிலே அவன் ஒரு அடிமையாய் இருக்கிறார். फिरौन की महल में वो एक दासिन था। எகிப்தில பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. मिस्र देश में बहुत बड़ी अकाल हुई। அந்த பஞ்ச காலத்திலே उस अकाल के दिन இந்த யோசேப்பை விற்று போட்ட சகோதரமார்கள் इस यूसुफ को जिन भाइयों ने बेच डाला था, இந்த யோசேப்பினிடத்திலே ஆகாரம் வாங்கும்படி வந்திருக்கிறார்கள். यूसुफ के पास अन्न खरीदने के लिए आए। தன் சகோதரமார்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். उसके सभी भाई लोग आए हुए थे। தன் சகோதரர்கள் எல்லாம் பார்க்கிறார். उसने अपने सारे भाइयों को देखा। எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த சகோதரர்கள் कितनी सालों के पहले देखे हुए भाई लोग இப்பொழுது பஞ்சத்தின் நிமித்தமாய் தன்னிடத்தில் ஆகாரம் கேட்டு வந்திருக்கிறார்கள். अभी अकाल के कारण अपने से भोजन मांगने के लिए आए हैं। சகோதரமார்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். मुझे अपने भाइयों को खिलाना है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं யோசேப்பு தன் சகோதரமார்களை வரிசையாய் உட்கார வைத்தார். यूसुफ अपने भाइयों को रिंगते से बिठाया। மூத்த சகோதரர், बड़ा भाई, இரண்டாவது, दूसरा, மூணாவது, तीसरा, லைனா உட்கார வைக்கிறார். लाइन से उनको बिठाया। யோசேப்புக்கு 10 அண்ணன், यूसुफ के 10 भाइयां, ஒரு தம்பி, एक छोटा भाई, 10 அண்ணனையும் 10 बड़े भाई को ஒரு தம்பியையும் और एक छोटा भाई को வரிசையா உட்கார வைக்கிறார். बड़े ही पंक्ति में बिठाया। பார்க்கறாங்க, लोगों ने देखा இது யாரு? ये कौन है? நம்மள வரிசையா உட்கார வச்சிருக்கிறார். हमको पंक्ति में बिठाया है। மூத்தவன் தொடங்கி இளையவன் வரைக்கும் வரிசையா உட்கார வைத்திருக்கிறார். बड़े से लेकर छोटे तक बड़े अच्छे से बिठाया है। யோசேப்பின் சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். यूसुफ के भाई आश्चर्यचकित हुए। இப்பொழுது பிலேயாம் பார்க்கிறார். अब बिलाम देखता है இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாய் வாசஸ்தலங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். इस्राएल लोग गोत्र गोत्र में बसे हुए हैं। பாளையத்தை சுற்றிலும் இஸ்ரவேலர்கள் கோத்திர கோத்திரமாய் வரிசையாய் இருக்கிறார்கள். वे लोग छावनी के चारों तरफ से गोत्र गोत्र के अनुसार बसे हुए இதை हैं। பார்த்து சந்தோஷப்பட்ட போது इसे देखकर जब वो आनंदित हुए, தேவ ஆவி அவன் மேல் இறங்கினது. परमेश्वर की आत्मा उन पर उतर आई। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் यदि परमेश्वर आपको आशीर्वाद करना हो तो தேவனுடைய பிள்ளை நீ எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். आपको सबसे पहला मिस्र देश से बाहर நீ निकलना है। பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். पाप के दासित्व से बाहर निकलना है। மாத்திரமல்ல கர்த்தர் உன்னை கண்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். परमेश्वर तुझे पर्वत की चोटी से परमेश्वर देखता है। குன்றுகளின் மேலிருந்து கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुझे गुफाओं के अंदर से देखता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है என் ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாய் இருக்கிறார்கள். मेरे लोग अन्य जातियों के साथ न मिलते हुए अलग वास करते हैं। எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், मिस्र देश से अलग किए गए लोग, பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், पाप से अलग किए गए लोग, அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், दासित्वपन से अलग किए गए लोग, அவர்கள் ஜாதியோடு கலவவில்லை. वो किसी जाति के साथ नहीं मिले, அவர்கள் ஜாதிகளோடு கலவவில்லை. वो किसी और जातियों के साथ नहीं मिले, தனித்து வாசமாய் இருக்கிறார்கள். अलग से निवास करते தேவனுடைய थे। பிள்ளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்ல. विश्वासी जो उद्धार पाया है उस विश्वासी को और अविश्वास के साथ कोई संगति नहीं தேவனுடைய है। பிள்ளைகள் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கிறேன். सबके साथ मेल मिलाप के साथ रहो, யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறேன். सबके साथ शांति से रहो, எல்லாரோட ஐக்கியமாய் இருக்க लेकिन கூடாது. सबके साथ संगति नहीं रखे, எல்லாரோட ஐக்கியமாய் இருக்க கூடாது. सबके साथ संगति न रखे, எல்லாரோட சமாதானமாய் இருக்கிறேன். सबके साथ शांति से रहो, ஆனா எல்லாரோட ஐக்கியமாய் இருக்க लेकिन முடியாது. सबके साथ संगति न रखो। சிலர் இருக்கிறாங்க, कुछ लोग हैं எல்லாத்துலயும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். सबके लिए अच्छा बच्चा, எல்லா இடத்துலயும் நல்ல பிள்ளை. सबसे अच्छा बच्चा। நல்ல பிள்ளைங்கிற பேர் வெளியே சம்பாதிக்கலாம். भले आप अच्छा बच्चा का नाम जो है बाहर कमा ले, ஆனா அந்த ரகத்துல வீட்ல நம்மை குறித்து யார் சாட்சி கொடுக்க முடியும்? लेकिन गुप्त में घर में परिवार में आपके बारे में कौन गवाही दे पाएगा? எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அது கூடாத காரியம். सबके लिए यदि आप अच्छा बनना चाहता हो तो ये कभी अनहोना है। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவன் பகைப்பான், ஒருவன் சிநேகிப்பான். कोई एक व्यक्ति आपसे प्रेम करेगा तो कोई और आपसे बैर करेगा। எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாய் வாழ முடியாது. सबके लिए हम अच्छे नहीं बन सकेंगे। ஜாதிகளோடு கலவாதவர்கள், जातियों के साथ न मिले, தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள், अकेला निवास करने वाले, யாவரோடு சமாதானமாய் இருக்கிறவர்கள், सबके साथ शांति से मेल मिलाप से रहने वाले, கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள், परमेश्वर के साथ संगति रखने वाले, இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். इन लोगों से परमेश्वर
परमेश्वर कहता है कि मैं ऐसे लोगों को आशीर्वाद நான் करूंगा, உங்களை ஆசீர்வதிக்கிறவன். मैं इनको आशीष दे चुका நான் हूँ, பொய் சொல்ல மனிதன் அல்ல. मैं झूठ बोलने के लिए मनुष्य नहीं நான் மனம் हूँ, மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. मैं अपनी इच्छा बदलने के लिए कोई आदमी नहीं நான் हूँ, சொன்னதை செய்வேன். मैं जो कहता हूँ उसे கர்த்தர் पूरा உங்களை करता ஆசீர்வதிக்க हूँ। சித்தமாய் परमेश्वर இருக்கிறார். आपको आशीर्वाद करना चाहता உங்களை है, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आपको आशीर्वाद करना ही चाहता है, அவர் பொய் சொல்ல மாட்டார். वो कभी झूठ नहीं बोलता। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் परमेश्वर आपको आशीर्वाद करना है तो தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடு சமாதானமாய் இருங்கள். सबके साथ शांति से मेल मिलाप से रहो, ஆனால் உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கணும். लेकिन आपकी संगति केवल मसीह के साथ हो, உங்கள் ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். आपकी संगति परमेश्वर के लोगों के साथ हो, உலகத்தையும் உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுத்த மக்களோடு இருக்கணும். दुनिया और दुनिया की आशा अभिलाषा से घृणा किया हुआ लोगों के साथ होना है, பாரம்பரியத்துக்கு மரித்து போனவர்களோடு இருக்கணும். रीति रिवाज के लिए मरे हुए लोगों के संग रहे। ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? किसके साथ आपकी संगति है? ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? आपकी संगति किसके साथ है? கர்த்தர் உங்களை கண்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். परमेश्वर आपको पर्वत की चोटी से बैठकर देख रहा உச்சிகளின் है, மேலிருந்து உங்களை பார்க்கிறார். आपको गुफाओं के अंदर से बैठकर देख रहा है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் परमेश्वर यदि आपको आशीष करना है तो உங்கள் வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாய் आपका இருக்கிறது. जीवन अलग किया हुआ जीवन हो, நீங்கள் யாவரோடு சமாதானமாய் आप இருக்கணும். सबके साथ शांति और मेल मिलाप से रहो, உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கணும். लेकिन आपका संगति केवल मसीह के साथ हो, உங்கள் ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு आपकी இருக்கணும். संगति परमेश्वर के लोगों के साथ हो। இப்படி இருக்குமேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ऐसे होते समय ही परमेश्वर आपको आशीष करेगा। தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. इस जगह पर लिखा गया है, அவர்கள் கோத்திரம் கோத்திரமாய் வரிசையாய் இருக்கிறதை பார்த்தபோது वे जब गोत्र गोत्र के अनुसार बसे हुए देखकर பிலேயாமுக்குள்ளே ஒரு சந்தோஷம். बिलाम का मन उबड़ उठा, அவனுக்குள் தேவாவியானவர் இறங்கினார். उसके मन में परमेश्वर की आत्मा उतर आई। அவர் சொல்லுகிறார், वो कहता है, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. तेरे ढेरे क्या ही मन भावना है, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கிறது. तेरे निवास स्थान क्या ही मन भावना பெரிய है। பெரிய பங்களா கட்டி வைத்திருப்பார்கள். बड़ा बड़ा बंगला बांध कर रखेंगे, 3 மாடி 4 மாடி பங்களா கட்டி வைத்திருப்பார்கள். 3 मंजिला 4 मंजिला का बिल्डिंग बनाते हैं, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள குடி இருக்க முடியாது. लेकिन उस घर के अंदर रह नहीं पाते அந்த हैं, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. उस घर के अंदर शांति नहीं होती है। எவ்வளவுதான் மார்பலா போட்டு கட்டினாலும் भले कितना ही मार्बल लगाकर घर बना दे, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. घर के अंदर शांति नहीं है, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. घर के अंदर समाधान नहीं है। காரணம் என்ன? इसका कारण क्या தேவனுடைய है? பிள்ளைகள் கர்த்தர் நம்மை வைத்த வரிசையில இருக்க வேண்டும். परमेश्वर हमको जिस पंक्ति में बिठाया उसी கர்த்தர் पंक्ति में நம்மை रहना வைத்த है। வரிசையில இருக்க வேண்டும். परमेश्वर जिस पंक्ति में बिठाया उसी में बैठना है। நாம் அந்த ஸ்தானத்திலே சரியா இருப்போமேயானால் यदि हम अपने स्थान में सही रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमको आशीष करेगा। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, உன் வீடு எவ்வளவு அழகா இருக்கு. तेरा घर क्या ही मनभावना कारण है। என்ன? इसका कारण क्या வேதத்தில் है? வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, சேனைகளின் கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். सेनाओं का यहोवा उनके बीच में निवास करता है। கர்த்தர் உன் நடுவிலே வாசமாய் இருப்பதுதான் அந்த அழகு. यहोवा परमेश्वर तेरे बीच में निवास करता है, इसीलिए ये सुंदर था। தேவனுடைய பிள்ளை உனக்கு வீடு கூடாரமாய் இருக்கலாம். भले तेरा घर एक डेरा हो, உன் வீடு ஒரு குடிசையா இருக்கலாம். भले तेरा घर एक झोपड़ा हो, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கிறிஸ்து வாசமாய் இருப்பாரேயானால் लेकिन यदि उस घर के अंदर मसीह निवास करता हो, அந்த வீடு அழகா இருக்கு. वो घर क्या ही मन भावना அந்த है, வாசஸ்தலம் அழகா இருக்கு. वो निवास स्थान क्या ही सुंदर है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வரிசையில ஒழுங்கா இருக்குது. आप लोग अपने पंक्त में सही रहे। உங்கள் வீடு பரவி போகிற ஆற்றை போல இருக்கு. आपका घर जो है फैलने वाली नदी के तट के समान होगा, நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல இருக்கு. नदी के किनारे में लगे हुए वाटिका के समान होगा। உங்கள் வீடு அல்லது உங்கள் குடும்பம் आपका घर या आपका परिवार கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கு. परमेश्वर के द्वारा लगे गए चंदन की वृक्ष के समान रहेगा। உங்கள் வாழ்க்கை आपका जीवन கர்த்தர் நாட்டின கேதுரு விருட்சங்களை போல இருக்கு. परमेश्वर ने लगाया हुआ केदार वृक्ष के समान रहेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். परमेश्वर आपको सांड सा बल देगा। ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கு. राजा का जय का गंभीर आपके अंदर होगा। நாம் செய்ய வேண்டிய காரியம் हमें क्या करना है? பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். पाप से और पाप की दासित्वपन से बाहर निकलना है। ஜனங்களோடு கலந்து போகாமல், लोगों के साथ संगति न रखते உலகத்துக்கு हुए, ஒத்த வேஷம் தெரியாமல், इस दुनिया की सदृश वेश न बदलते हुए, எல்லாரோடு சமாதானமாய் இருந்து सबके साथ मेल मिलाप से रहते हुए, ஐக்கியம் கர்த்தரோடு வைத்து வாழ வேண்டும். केवल
संगति परमेश्वर के साथ रहे। ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வரிசையில சரியா இருக்கு. परमेश्वर हमको जहाँ पर बिठाए वहाँ पर सही से ஒரு बैठे। சரீரத்தை எடுத்துக்கொண்டால் यदि हम उदाहरण के लिए एक शरीर लेंगे, நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். परमेश्वर हमारे शरीर में सभी अवयव अंग को बनाया है, எல்லாம் நேர்த்தியா இருக்கிறது. सब कुछ सही तरह से बनाया है। நாம நினைக்கிறோம் हम सोचते हैं கர்த்தர் நம்முடைய சரீரத்தை இப்படி படைத்திருக்கிறார். हमारे शरीर को परमेश्वर ने ऐसा बनाया है। சிலர் நினைப்பாங்க कुछ लोग सोचेंगे இந்த மூக்கு இப்படி இருக்கிற மூக்கு ये जो मेरा नाक जो सीधा है, அந்த மூக்கு அப்படி திரும்பி மேல பார்த்து இருக்குமேயானால் यदि ये नाक ऐसा उल्टा हो எப்படி இருக்கு? तो कैसा दिखेगा? மனுஷன் நினைக்கலாம் भले मन में सोच के देखिए, தேவனுடைய பிள்ளைகள் இங்க இருக்கிற மூக்கு தலையில போய் இருக்குமேயானால் यदि यहाँ का नाक सिर पे होता तो, மேல பார்த்து இருக்குமேயானால் ऊपर की तरफ देखकर होता तो, குளிக்கும் போது தண்ணி எல்லாம் உள்ளத போ. नहाते समय सब पानी अंदर जाएगा, மழை பெய்தா தண்ணி எல்லாம் மூக்கு உள்ளத போ. बारिश होते समय बारिश सब अंदर जाएगा पानी। கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் உண்டாக்கி लेकिन வைத்திருக்கிறார். हमारे परमेश्वर ने कितनी सही रीति से बना कर दिया கர்த்தர் है, நேர்த்தியாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். सब कुछ परमेश्वर सही ढंग से बनाया है। நம்முடைய கண்ணு காது வாய் கை கால் எல்லாம் நேர்த்தியாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். हमारी आंखें कान मुंह दांत नाक ये सब परमेश्वर ने सही ढंग से बनाया है। கால் கையை பார்த்து हाथ और पैर को देखकर நீ காலா இரு நான் கையா இருக்கிறேன் அப்படி சொன்னா அது நடக்காது. यदि हाथ पैर से कहेगा कि तू हाथ बन जा तो ये नहीं सही होगा। கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ, परमेश्वर आपको जिस स्थान पर रखा है, கர்த்தர் உங்களை எந்த வரிசையில் வைத்திருக்கிறாரோ आपको परमेश्वर जिस पंक्ति पर रखा है, அந்த வரிசையில் நீங்கள் ஒழுங்கா இருப்பீர்களேயானால் उसी पंक्ति में जब आप सही रहोगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तभी परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தோடு அறிக்கையிடுவே. विश्वास के साथ कबूल कीजिए। நான் தமிழ்ல சொல்றேன், मैं तमिल में कहती हूँ, நீங்க எல்லாரும் அப்படி சொல்லணும். आप लोग वैसे ही बोलिए। தமிழ்ல சொல்லி முடித்த பிறகு ஹிந்தில சொல்லுங்க. तमिल में होने के बाद हिंदी में बताया जाएगा। விசுவாசத்தோடு சொல்லுங்க. विश्वास के साथ बोलिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை கண்மலையின் உச்சியில் இருந்து பார்க்கிறவர். கர்த்தர் என்னை குன்றுகளின் மேல் இருந்து பார்க்கிறார். என் சந்ததி கடற்கரை மணலை போல பெருகு. வாய் திறந்து சொல்லுங்க. मुंह खोल कर बोलिए। என் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கு. என் சந்ததியை தொகையிட ஒருவராலும் முடியாது. கர்த்தர் என்னிடத்தில் அக்கிரமத்தை பார்க்கிறவர் அல்ல. கர்த்தர் என்னிடத்தில் குற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். எனக்கு விரோதமாய் எந்த மந்திரவாதமும் செயல்பட முடியாது. எனக்கு விரோதமாய் எந்த குறி சொல்லுதலின் ஆவியும் செயல்பட முடியாது. என் கூடாரம் அழகா இருக்கு. என் வாசஸ்தலம் அழகா இருக்கு. என் கூடாரம் பரவி போகிற ஆறை போல இருக்கு. என் வீடு அழகா இருக்கு. கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கு. கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். என் வீடு கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கு. தேவனின் வாழ்க்கையில என்ன செய்தார் என்பதை கொஞ்ச காலத்திலே ஜனங்கள் என்னை குறித்து சொல்லுவார்கள். வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में यही लिखा गया है। தேவன் என்னென்ன செய்தார் என்பதை குறித்து परमेश्वर ने जो जो काम किया उसके बारे में இன்னும் கொஞ்ச காலத்திலே ஜனங்கள் உங்களை குறித்து சொல்லுவார்கள். और कुछ ही दिन में लोग आपके बारे में बता देंगे। இன்னும் கொஞ்ச காலத்திலே और कुछ ही दिन में உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பதை ஜனங்கள் சொல்லுவார்கள். आपके जीवन में परमेश्वर ने क्या क्या किया उसे लोग बताएंगे। அப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கி வருகிறது. वैसा दिन अधिक निकट आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கு. आपके जीवन में इस प्रकार की होगी। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். आपके जीवन में वैसा करेगा करके परमेश्वर कहता है। அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. वो कोई मनुष्य नहीं कि झूठ बोले। அவர் மனமார மனுபுத்திரன்
इच्छा बदलने के लिए आदमी नहीं அவர் है। சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, वो कोई ऐसा परमेश्वर नहीं जो कहकर न करे, அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்க தேவன் वो அல்ல, वचन देकर भी पूरा न करने वाला परमेश्वर नहीं है। அவர் उங்களை ஆசீர்வதிக்கிறார், वो आपको आशीष करेगा, அவர் உங்களை वो ஆசீர்வதிக்கிறார், आपका आशीष दे चुका है। தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், परमेश्वर आपको आशीर्वाद देना चाहता है। சபிக்க வேண்டும் என்று வந்த பிலேயாம் श्राप देने के लिए जो बिलाम आया, தன் வாயினாலே சொல்லுகிறார், वो अपने मुंह से कहता है கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், परमेश्वर उनको आशीर्वाद देना चाहता है, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर उनको आशीर्वाद दे चुका நான் அதை है। திருப்ப கூடாது, मैं उसे पलट नहीं सकूंगा। கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर आशीर्वाद देता है। எல்லாரும் கரங்களை தட்டி हम सब கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன், बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஆண்டவர் நம்மை धन्यवाद। ஆசீர்வதிக்கிறவே, परमेश्वर हमें आशीर्वाद देता है, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவே, परमेश्वर हमें आशीर्वाद देता है, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவே, परमेश्वर मुझे आशीर्वाद देता है। தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, परमेश्वर के द्वारा देने वाले आशीर्वाद को कोई रोक नहीं सकेगा। தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது, परमेश्वर के द्वारा देने वाले आशीर्वाद को कोई पलटा नहीं सकेगा। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை உலக மனுஷன் தடுத்து நிறுத்த முடியாது, परमेश्वर जो देता है वो आशीर्वाद को कोई दुनिया नहीं रोक सकेगा, எந்த தீர்க்கதரிசியாலும் முடியாது, कोई नबी नहीं रोक सकेगा, எந்த ஊழியக்காரனாலும் முடியாது, कोई सेवक नहीं रोक सकेगा, ஏனென்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், क्योंकि वो परमेश्वर का आशीर्वाद அது है, பரத்திலிருந்து உண்டாகிற वो ஆசீர்வாதம், स्वर्ग से उतर आता है, யாரும் தடுக்க முடியாது, कोई भी उसे रोक नहीं தேவன் உங்களை सकेगा। ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார், परमेश्वर आपको आशीर्वाद देना चाहता है, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், परमेश्वर आपको आशीर्वाद देता எல்லாரும் है। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब ताली செலுத்துவேன், बजाकर परमेश्वर को धन्यवाद बोलेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஹரி சலவரவ ரிபலரவ ஷலவரவரவரவ, ஹரி கபலரவ ஷலவரவ துலவரவரவரவ, ரிபப பபக்க பஷப கத்தரி தெக்கத்தர பௌக்கர பௌரி கந்தரவதி, ஓமக தேதசல ரிபலரவ ஷலவரவரவ, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹalleluya ஹalleluya, வல்ல தெய்வமே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹalleluya ஹalleluya, ओ प्रभु जी, நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते प्रभु। கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், परमेश्वर आपने दिया हुआ अनुग्रह के समय के लिए धन्यवाद प्रभु जी। அதிகாலை வேளையில் இப்படி சமுத்திரே காணப்பட அனுகிரக செய்தி உமக்கு நன்றி, बड़ी बोर के समय आपके सम्मुख में रहने के लिए परमेश्वर सहायता किया, धन्यवाद। புதிய வருஷத்தை காண அனுகிரகம் பாராட்டினீர் உமக்கு நன்றி, नए साल में प्रवेश करने के लिए सहायता किया, धन्यवाद प्रभु जी। நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று வாக்கு பண்ணினீர் உமக்கு நன்றி, आपने अच्छा वादा किया है कि मैं तुमको आशीष करूंगा, मैं कभी झूठ नहीं बोलूंगा, इसलिए धन्यवाद। பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒவ்வொரு தனித்தனி வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி, आपके हर एक बच्चों को दिया गया अलग अलग प्रतिज्ञा वचन के लिए धन्यवाद। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து आपके ஆசீர்வதிப்பீராக, बच्चों ने दिए हुए हर एक दान को प्रभु आप आशीष कीजिए। பிள்ளைகள் உடைய பிள்ளைகளுக்காக ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்திருக்க எல்லா ஆகார பதார்த்தங்களையும் கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பீராக, बच्चों ने तैयार करके लाया हुआ हर एक खाने के पदार्थों को भी परमेश्वर आप आशीष कीजिए। எல்லாவற்றின் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும், सबके द्वारा केवल आपका नाम महिमा हो जाए, எல்லாம் ஒழுங்குகரமாய் நடக்கட்டும், सब कोई क्रम से और सभी कोई सीधा सही ढंग से होवे। வருஷம் முழுவதும் தேவனுடைய கரம் கூட இருந்து इस பாதுகாக்கட்டும், साल भर परमेश्वर का हाथ हमारे संग रहकर रक्षा करे। நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரட்டும், भलाई और करुणा प्रतिदिन आपके बच्चों को पीछा करे। ஒவ்வொரு நாளும் எருசலேமின் வாழ்வை காண கர்த்தர் அனுகிரகம் செய்யும், प्रतिदिन यरूशलेम की जीवन को देखने के लिए सहायता करे। இன்னும் கொஞ்ச காலத்திலே और कुछ ही दिन में கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன என்ன செய்தார் என்பதை குறித்து சொல்லப்படும் என்று சொன்னீர், परमेश्वर आपके जीवन में क्या क्या किया वो कहा जाएगा करके आपने बताया। உம்முடைய வேத வசனத்தின்படியே उसी वचन के अनुसार பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த மகத்துவமான காரியங்களை நடப்பிப்பீராக, आपके बच्चों के जीवन में आप महत्व भरी बातों को कीजिए, நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும், शुभ नाम को महिमा कीजिए। தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें नम्र அர்ப்பணிக்கிறோம், होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். ஆமென்। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, जो என் कुछ முழு உள்ளமே उसके பரிசுத்த पवित्र नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்ரி, करे। ए என் मेरे मन ஆத்துமாவே योगों को கர்த்தரை धन्य ஸ்தோத்ரி, करे। उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரம் नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம், आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah.